So hi to my YouTube people. Okay, இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன மாதிரி ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா I have two cards today. Okay, என்ன கார்ட்ஸ்ன்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா can you read this? Okay, angels and ancestors oracle cards. Okay, angels and ancestors oracle cards. ஓகே, இந்த கார்ட்ஸ் இந்த கார்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரக்கல் கார்டு இருக்குது. ஓகே, கார்டியன் ஏஞ்சல்ஸ் டேரோ கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கேன் யூ see this? எஸ். ஸோ இதிலிருந்து வந்துட்டு பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன் ஏரிஸ், டாரஸ், ஜெமினை, லியோ, வர்கோ, ஸ்கார்பியோ, அப்புறம் வந்துட்டு it may not be in order, but I just want you to watch this video to know your message. What is angels? Because this is also a guardian angels and this is also angels and ancestors cards. Okay, I just want you to know what is this angels or oracle cards trying to convey you அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ச், நான் டைம் ஸ்டாம்ப் வந்து நான் வந்து கீழே கொடுத்துறேன். ஓகே, திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். வாட் உங்களோட பேஸ்ட் ஆன் த ஜோடியாக் சைன், லைக் எல்லாருக்கும் வந்து சன் சைனும் இருக்கும், மூன் சைனும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்து பேஸ்டாக வந்து இது ரிலேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு யூ கேன் லுக் இன் டு இட். ஓகே, நான் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெசேஜஸ் வந்து இருக்கும். என்ன இது வந்து கன்வே சொல்ல வருது அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இருக்கும். பட் when it comes to ancestor cards, ஓகே, இதில் வந்து பாருங்களேன். ஸோ ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்கும். பட் ஐ டூ ஹாவ் அ புக். ஐல் ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவுட், லைக் என்ன மீனிங் இதில் வந்து சொல்ல வருது அப்படின்றதும் நான் வந்து இதில் பார்த்துட்டு நான் வாசிப்பேன், நீங்கள் வந்து அதை கேளுங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் கைடன்ஸ். ஓகே, let me start with the Aries. Okay, Aries, show me the cards you need to see for the people of Aries. இதில் இருந்து ஒரு கார்டு, அப்புறம் அதில் இருந்து ஒரு கார்டு. ஓகே, ஜஸ்ட் 2 மெசேஜஸ் வந்து போதும். எனக்கு become a very long video. Okay, whoever wants to book tarot reading இல்லை manifestation class எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு there will be a link in the description box for my Instagram ID. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூ கேன் புக் யுவர் டேரோ ரீடிங். ஸோ டேரோ ரீடிங்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, வாட் இஸ் டேரோ கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, வாட் இஸ் டேரோ கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து டேரோ ரீடிங்னா என்ன அப்படின்றதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கார்ட்ஸ் ஜம்ப் அவுட் ஆகிருக்கு. என்ன கார்டு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏரிஸுக்கு கோ வித்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்ஸ் வந்து ஜம்ப் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் அ வெரி இன்ட்யூட்டிவ் பர்சன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் பர்சன் அண்ட் தேர் ஆர் மெனி வண்டர்ஃபுல் இன்சைட்ஸ் தட் லை வெயிட்டிங் இன்சைட் யூ. இந்த இன்ட்யூட்டிவாக யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, நம்ம ஊரில் பற்றி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு கட் ஃபீலிங்குன்னு கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். இட் இஸ் ஓகே. ஸோ அந்த you have that within you for the people of Aries who are watching it. Okay, take time to be quiet and reflect upon the desires of your heart through the meditation or prayer. Okay, it's asking you to do meditation if you are so familiar with illa அப்படின்னா நல்ல ஒரு prayer பண்ணுங்க. So this is the time for you to do prayer, அப்புறம் இல்லைன்னா மெடிடேஷன், அண்ட் இட்ஸ் ஆஸ்கிங் யூ டு பி குவைட், கொஞ்சம் அமைதியாக காமாகவும் இருக்க சொல்லுது. ஓகே, டு கெட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் டிசைர்ஸுக்காக. தேர் இஸ் நோ நீட் டு ஆக்ஷன்ஸ் டேக் ரைட் நவ். இப்போதைக்கு அவசரமாக எதுவும் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பி பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். ஸோ திஸ் இஸ் வாட் த கார்டியன் ஏஞ்சல்ஸ் ட்ரைங் டு டெல் யூ. ஓகே, நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்சிஸ்டர்ஸ் கார்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். Show me the cards, please. Show me the one card for the people of Aries. So this is what it is. Be patient with yourself. ரொம்ப இம்பல்சிவாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சமயம். Show me the one card, please. Jumped out. Okay. So this is the card for you. Okay, Lord, take charge with authority. Okay,
லார்ட் அப்படி சொல்லிட்டு ஓகே பேசிக்காக அவங்க இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து இதில் இந்த இதை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே 50 இட்ஸ் ஆஸ்கிங் யூ டு பி காம் அண்ட் குவயட். ஏதாவது ரொம்ப இம்பல்சிவாக அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. ஓகே வாட் இட் இஸ் ட்ரைங் டு சே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா be strong. It's just asking you to be strong. Take charges with authority, and it's also asking you to be strong right now. Okay. There is no excuse for bad behavior, and the ancestors are encouraging you to hold your ground and speak your mind in a loving way. You have the energy and might to overcome dramas and energy that are not working for your growth. And it's time to take charge before you find yourself in a situation you don't want to be in. Try to find, as I told you, right, you have that very strong intuitive power. Try to analyze within yourself. Go within. உங்களுக்கு என்ன வேணும் என்ன எதுக்கு அப்படின்றத பண்ணுங்க. வாவ், யூ வில் நாட் பிலீவ் இன், யூ சி பின்னாடி அந்த ஏரிஸ் சைனோட இதுதான் வந்து இருக்குது. அந்த சிக்னல் இருக்குல்ல, வி டூ ஆல்வேஸ் ஹாவ் தட் அந்த சிம்பிள் ஜோடியாக் சைன் சிம்பிள், அதுதான் வந்து இதுலேயும் வந்து இருக்குது. வெரி 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 யூ ஆர் என்கரேஜ் டு பி த பாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் பாஸ்ட். do the meditation, do the prayer. Sometimes உங்களுக்கே தெரியாமல் you are being so fierce அப்படின்னு வந்து தோணுது. அளவு கடந்து ரொம்ப கோவப்படுறதோ, சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களை மீறி வந்து கோவப்படுறதோ, அந்த மாதிரி வந்து இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் I could able to see here. You have the energy and overcome dramas, and you might to overcome dramas or energies that are not working for your growth. Okay, you do have that energy. You know, your intuition knows that what works for you, what does not works for you. Aries, உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகாது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ராமா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் you know, and you have to overcome that. It's time to take charge before you find yourself in a situation. So please do take actions. What are the things holding you in? What are the நீங்களா போய் எதுவும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக is just warning you. So be strong and try to analyze what it is inside you, what you want and what you don't want. If you feel that your kindness or gifts are being taken for granted, it's time to change that. Sometimes you have to take control in order to be honored. Yes. This card also brings the energy of ambition and can show you the potential to move upwards on a professional level, but only if you act within authority and show who you really are. So it's just asking you to act in with authority, take charge with authority, and it's asking you to be, if anybody is trying to take you for granted, time to change that, and be in a place you don't want to be, you want to be in, and step out from the place you don't want to be in. And it's asking you to be very calm. Don't let out your anger at any times. So I think this is the card for you, Aries. Okay, yes. So next nama vandittu we'll go for Taurus. Okay, Taurus please. Taurus, show me the cards. Oh, the card vandada, I was really shocked. And sometimes enake vandu oru aachiriyama da irukku. Taurus ku enna message irukku? Organization. Your plans are on the target. Taurus. I think நான் இதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Wait for that. Okay.
Taurus, please. Show me the card for the Fifth of Taurus. Protection, guardian, drop your shields. Okay, your plans are on target and everything will flow smoothly if you add a little organization discipline to your methods. Or a little organization, if you add a discipline to your methods, everything will work out perfectly. The key to success is to allow your creativity to be gently guided by logic. Logica you on the யோசிங்க. Allow your creativity to flow in. உங்களோட creativity let it just flow in within your logic creativity. அந்த மாதிரி வந்து சொல்லுது. Be open to ask for help from someone very intellectual and seek out a mentor. It's time to go for a mentor or ask a very logical person. Consider them as your guru. Okay, it's just asking you to be little, yes, it's just asking you to be little logical. Choose your mentor as a very intellectual and a very logical person in whatever you do. It's just asking you to be very logical. அப்புறம் இந்த கார்ட்ஸில் வந்து என்ன மெசேஜ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா, ப்ரொடெக்ஷன், கார்டியன், ட்ராப் யுவர் ஷீல்ட்ஸ். ஓகே, யூ மைட் ஹாவ் என்கவுண்டர்ட் லாட் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட் in your past, but this is not your present. Okay, angels are drawing close at this time to help you move beyond any limiting thoughts, emotions, patterns. இது இவ்வளோதான் சொல்லிட்டு வந்து நீங்களா வந்து நினச்சிருப்பீங்களா? இட்ஸ் டைம் டு not to limit your beliefs. இவ்வளோதான் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. இதையும் தாண்டி வந்து எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றது இட்ஸ் ட்ரைங் டு சே யூ. வாட் எவர் இட்ஸ் மேக்கிங் யூ டு ஃபீல் அன்சேஃப், angel is there to help you now. This is what is trying to tell me. Okay, you might have come across a lot of shame, resistance and fear that are standing between you and your chances. Okay, know that you don't need to hide who you are in. You were born to shine. You were born to shine, Taurus. Okay, whenever you feel like, okay, you can ask your guardian angels help. They are there to help you out. If it is about to help, அவங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா, சுச்சுவேஷன் இன் த சென்ஸ் சர்டைன் இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது டு ஹெல்ப் யூ அவுட், டு கம் அவுட் ஆஃப் தட் சுச்சுவேஷன், டு ஹெல்ப் யூ அவுட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனுக்கு தே டூ ஹாவ் சர்டைன் பவர்ஸ் apart from that karma. If that's so, they would definitely try to help you out, Taurus. So this is what it is for you. Okay, if you feel unsafe, call on your guides for help in changing your frequency. You are stronger than you think, and your angels and ancestor guides are here to help you, and realize this now. So they are there to help you out. So I just want you to be strong enough. Next, Gemini. Okay, show me the cards for Gemini, please. A little different than tarot, right? Gemini. Trust in the unknown. Gemini. Trust in your ability, trust in the unknown. Oh God. Trust in your ability to make excellent choices. There is opportunity all around you if you just continue to move forward. It's just asking you to take actions and move forward. Don't get stuck in one place. It may be time to take on your new partner who can help you be of success in your career or
creative endeavors. Keep your eyes on the big pictures rather than the details of the moment. It's just asking you to focus on the big picture. Trust in the unknown. Sky Father. Gemini, Gemini, Gemini. Trust in the unknown, trust in your ability. So, this is what it is trying to tell. Trust within yourself. Don't depend on anyone. Trust that your path is unfolding exactly as it needs to you. You have a personal relationship with the great father. Know that he is lovingly leading you forward. Okay? இதில் என்ன சொல்லிச்சு, it may be time to take on a new partner who can help you be of success. உங்களோட சக்ஸஸ்க்கான ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்து is just asking you to move forward. There is opportunity all around you. You have to continue to move forward. This is what it is also saying. You are a co-creator of your life, and every thought, feeling, intention and emotion you have is creating the road ahead. With that being said, you don't need to know every single detail of what is going to unfold before you. The greater power is not only around you, but the greater power is within you. Okay. If you have a, it's just asking you to, sometimes asking you to take help from your father figure people, or from your father also. Okay. Yes, from your father figure, someone. Accepting this will allow miraculously energy to come into your life. So see things from the higher perspective, like the eagle on the card. See things from the higher perspective. Keep your eyes on the bigger picture. Evlo connect agudilla. Very much connecting. For me, if you ask me, it's very much connecting. So this is for you guys. Thank you. நான் இது வரைக்கும் 3 பேருக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். And yes. So if you want to book tarot reading, please do WhatsApp me. And if you haven't subscribed to my channel, kindly do subscribe. You can share this to your fellow people, to your relatives, and you can share this video. Thank you so much. Spread only love.